இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வாங்க, வெல்கம். வாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். ப்ளீஸ் ஹலோ. வாங்க. ஹலோ ஆண்டி. ஹாய். நீதா ரிஷியோட ஒய்ஃபா? நைஸ் டு மீட் யூ. ஓ சாரி மேடம், அவங்க ரிஷியோட ஒய்ஃப் இல்ல, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணு, பேரு மலிஷ்கா. ஓ, ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் உட்காருங்க. ஐ ஸ்வேர், நான் ரிஷியோட ஒய்ஃப்னு சொன்னப்போ என் மனசு ரொம்பவே சந்தோஷப்பட்டது. ரியல் இன்ட்ரோடக்ஷன் நடந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஓ காட், என் கனவு எப்பதான் நனவாகும்? எப்ப நான் ரிஷியோட மனைவியா வருவேன்? இவங்க தான் லக்ஷ்மி, ரிஷியோட மனைவி. ஹாய். ஹலோ. இவங்க தான் மிஸ்ஸஸ் அஜ்மேரா. வணக்கம். என் கிட்ட வாடா லக்ஷ்மி. அடடா, என்னம்மா பண்ற நீ? இந்த மாதிரி யாரும் பிசினஸ் அசோசியேட் கால்ல எல்லாம் விழ மாட்டாங்களே. வாடா கண்ணான்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னு எங்க அம்மா கால்ல தானே விழுந்திருக்கேன். லக்ஷ்மி, நானும் உன்னை கட்டி பிடிக்கும் போது என் பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரியே இருந்தது. எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தா. அவ பாம் பிளாஸ்ட்ல she died. உன்னையும் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டப்போ என் பொண்ணு கூட நடந்த அத்தனை விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமா, அதான் உன்னை பார்க்க நான் இங்க வந்தேன். மறுபடியும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நான் தான் உங்களோட பொண்ணு. நிச்சயமா மிஸ்ஸஸ் அஜ்மேரா, தாராளமா லக்ஷ்மி உங்க மகளா நினைக்கலாம். உங்களுக்கு மக இல்லாத குறைய லக்ஷ்மி நிச்சயம் தீர்த்து வைப்பா. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வா ரிஷி. ஹலோ. ஹாய். ஹாய் ரிஷி. ஹாய். ஹாய் ரிஷி. ஹாய். ஆயுஷ். ஹலோ மேம். Hi. ஆயுஷ். என்ன இதெல்லாம்? மேம், அண்ணி அவங்க கையால சமைச்சிருக்காங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோங்க. இல்ல, நேரா சாப்பாடா? அதெல்லாம் அப்புறமா சாப்பிடலாம். நீங்க முதல்ல இத சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு சக்தி வேணும். அது இதெல்லாம் சாப்பிட்டா தானே கிடைக்கும். என் பொண்ணு கூட எப்பவும் இப்படிதான் பேசுவா. லக்ஷ்மி, ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தது கூட பரவாயில்ல, ஆனா இவ்ளோ ஸ்வீட்ஸா? அதுல எவ்ளோ சுகர் இருக்கும்? இது ஆன்ட்டிக்கு நல்லது இல்ல. இல்ல இல்ல, இதுல வெறும் நேச்சுரல் சுகர் தான் இருக்கு. கரும்புச்சாறு ஜூஸால பண்ணது. வாவ், சூப்பர்மா. ஹோ, ரைட். நான் சொன்னேன்ல, உங்களுக்கு பொண்ணு இல்லாத குறைய லக்ஷ்மி நிச்சயம் தீர்த்து வைப்பான்னு. மலிஷ்கா, உனக்கும் நல்லா தெரியும்ல, வந்தவங்கள ஒரு குறை இல்லாம லக்ஷ்மி பாத்துப்பான்னு. அப்புறம் என்ன? சின்ன சிஸ்டரோட பையனோட ரிசப்ஷன் இருக்கு. இந்தியாவுல தான் நடக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆண்டி, நீங்க ரோஹனை பத்தியா சொல்றீங்க? ரோஹனோட ரிசப்ஷன் ரைட்? ரைட் ரிஷி. அவன் என் சிஸ்டரோட பையன். இன்ஃபேக்ட் அவனோட ரிசப்ஷன் தான். வாவ். ஆண்டி, நான் ரோஹனை மீட் பண்ணிருக்கேன். ஆஃப் கோர்ஸ் நான் உங்க கூட தான் மீட் பண்ணேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கல்ல, ரிசப்ஷனுக்கு வந்து சொல்லு. நீங்க எல்லாரும் வந்தாகணும். மிஸ்ஸஸ் ஓபிராய், ப்ளீஸ் லாக் த டேட் நவ் ஒன்லி. எஸ் ஷூர். மிஸ்ஸஸ் அஜ்மேரா, இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஐ மீன், பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தனோ உங்க எல்லாரையும் நான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல. ஐ மீன், அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கவே இல்ல. பட் லக்ஷ்மி வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டா. இவ என்ன அவளோட அம்மாவா ஏத்துக்கிட்டா. அப்ப நீங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டீங்க.
எங்க லக்ஷ்மி எப்பவுமே இப்படித்தான். எந்த சமயத்துல மனச ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. அண்ணி, நாம இது வரைக்கும் எந்த கெஸ்டையும் வரவேற்காத மாதிரி எல்லாம் அம்மா இப்ப பேசிட்டு இருக்காங்க. கரிஷ்மா, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்க சொல்றத நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். நீயும் அப்படியே இரு. உனக்கு உன்னோட ரிஷி கிடைப்பான். அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டி இருந்தாலும் கண்டிப்பா பண்ணுவேன். அண்ட் உனக்கும் ரிஷிக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஐ ப்ராமிஸ் தட். சோனு, நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பணும்னு என் மனசு சொல்லுது. ஆனா மூளைய என்ன பண்ண? நோ, என்னால இன்னமும் நம்ப முடியல. இவ்வளோலாம் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கு. ஒரு பிளான் கூட ஒர்க் ஆகவே இல்லை. சோ என்னால எதையுமே ஜீரணிச்சிக்க முடியல. ஆனா நீ எனக்கு சொல்லு, நீ என்னதான் பண்ண போற? நீ அவளை ரிஷி கிட்ட இருந்து எப்படி பிரிக்க பாக்க? என் விருப்பம் ஒண்ணுதான். நீ அவளை ஒரு ஐலாண்டுக்கு கடத்திடு. யாருமே தேடக்கூடாது. அதுவும் ரிஷிக்கு கிடைக்கவே கூடாது. அவன் அங்க போகவே கூடாது. அப்புறம் இந்த லக்ஷ்மி அங்கேயே துடி துடிச்சு சாகணும். So you practically want her dead. Yes, I want her dead. உனக்கு தெரியுமா, நான் முயற்சி கூட பண்ணேன். What? And again, லக்ஷ்மி பாக்கியம் மேடம் பொழைச்சிட்டாங்க. Forget that. நீ எக்ஸாக்ட்டா என்ன பண்ண? கிட்னாப்பிங். நானே என்ன கிட்னாப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லக்ஷ்மியை ஃப்ரேம் பண்ண நினைச்சேன். ஏன் கிட்னாப்பிங் கேஸ்ல அவளை ஜெயிலுக்கு அனுப்ப நான் பார்த்தேன். பட் லுக், இப்ப லக்ஷ்மி எங்க இருக்கா? இங்க ஒபிராய் ஃபேமிலிக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு தன்னோட அதிகாரத்தை செலுத்திட்டு இருக்கா. ஐ ஸ்வேர் சோனல், என் தலையெழுத்தே மோசமா இருக்கு. இல்ல மலுஷ்கா, உன் தலையெழுத்து மோசமா இல்ல. ஏன்னா உன் கூட நான் இருக்கேன். உன் தலையெழுத்த சரி பண்ணுவேன். திங்க் பாசிட்டிவ் பா. திங்க் பாசிட்டிவ். ஆனா நீ என்ன பண்ண போற? அத முதல்ல என்கிட்ட சொல்லு. ஆயுஷ் ரெடி ஆயிடுச்சா? ரிஷி ப்ரோ, நான் பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிடுங்களேன். தேவையே இல்லை. இல்ல ரிஷி ப்ரோ, அப்படி சொல்லாதீங்க. போன தடவை என்னாச்சுன்னு தெரியும்ல. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீங்க எனக்காக ஒரு தடவை செக் பண்ணிடுங்களேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. அண்ட் யூ நோ வாட் ஆயுஷ், ஒரு மனுஷன் தன்னோட ஃபுல் எஃபர்ட்டோட ஒரு வேலையை பார்த்தானு பையன், அதுல எந்த ஒரு குறையும் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். அது ஏன்னா இந்த உழைப்பு இருக்குல்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கை கொடுக்கும். சோ ரிலாக்ஸ். ரிஷி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. சான்ஸ் மட்டும் இல்ல, உனக்கு நான் பஞ்சும் கொடு. ஏன் ப்ரோ? அடுத்த வாட்டி இதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லாம சில நேரத்துல நான் உன்கிட்ட கத்துறேன்ல, அது பெருசா எடுத்துக்காத, மறந்துரு. நீங்க திட்டுறத நான் மறந்து போயிடுவேன். ஆனா செஞ்ச தப்ப நான் மறக்க கூடாதுல்ல. இதுவும் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். அது ஏன் செஞ்ச தப்ப மறக்க கூடாது? ஏன்னா அதை ரிப்பீட் பண்ண கூடாது. எக்ஸாக்ட்லி, அதை நீயும் ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டேன்னு நம்புறேன். அண்ட் பிரசன்டேஷனை நல்லா பண்ணிருப்ப. இந்த பிரசன்டேஷன் உன் லைஃபோட பெஸ்ட் பிரசன்டேஷனா இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். ஓகே ரிஷி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. யூ வெல்கம் ப்ரோ, ஆல்வேஸ். யா. கடவுளே, நீ தான் பார்க்க பார்த்தனும்.